சோதனை தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலையில் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவிக்க ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாய்க்கிறதுக்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வர முடியாத பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய பேரன்புக்காக தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை அருமையாக பாதுகாத்து கொண்டார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வர முடியாத பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த வருஷத்தின் இறுதி நாளில் நாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா நாம் ஆண்டவரை அதிகமாக துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீதக்காரராகி தாவீது சொல்லும் பொழுது 34வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் விதத்திலே வாசிக்கிறோம். 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரராகி தாவீது அவர் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தார். தேவனை துதிக்கிறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவு அவர் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார். ஆடு மேய்க்கும் பொழுதும் சரி, போர் செய்ய போகும் பொழுதும் சரி, எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, ராஜாவாக வீட்டிருக்கும் போதும் சரி, சாதாரண குடிமகனாய் இருக்கும் போதும் சரி, அவர் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்தார் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதாவது எந்த காலம் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், ஸ்தோத்தரிக்கிறத விட மாட்டேன். எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும், நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி 73வது சங்கீதத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. துதிகளுக்கு வாசமா இருக்கிற தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள இறைவனை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோதனம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. துதிக்கிறோம் என்று சொல்லி அவர் துதித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் ராஜாவாக ஆன பிற்பாடு அவர் பாடகர்களை தேவனை துதிக்கும்படியாக பாடகர்களை நிறுத்தினார் என்றும், இசைக்கிறவர்கள் இத்தனாயிரம் என்றும், அது தம்புரு வாசிக்கிறவர்களும் ஒவ்வொரு இசைகளுக்கும் ஆட்களை சேர்த்தார் என்றும், பாடகர்களுக்கு ஆட்களை சேர்த்தார் என்றும் நான் விதமாக பார்க்கிறோம். அப்படி பாடகர்களுடைய தலைவன் தான் விதமாக ஏமான் ஏத்தான் என்று சொல்லி என்ன விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர்களும் பாடின சங்கீதம் இங்கே அதிகமா இருக்கிறதையும் நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தை உண்டாதாக தாவீது பொதுவாக சங்கீத புஸ்தகம் யாருக்குள்ளது என்று சொல்லி கேட்ட என்ன சொல்லுவோம், தாவீதின் சங்கீதம் சொல்லுவோம். ஆனா தாவீது ஒரு 78 சங்கீதம் தான் எழுதியிருக்கிறார். மிச்ச சங்கீதத்தை போறா மோசே, யோசுவா, தீர்க்கதரிசிகள், அன்னாள், விதமாக இன்னும் ஏத்தான், ஏமான், இப்படி போன்ற நிறைய மனிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக சங்கீதத்தை தாவீது தேவனை மகிமைப்படுத்தி பாடினபடினாலே நாம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனை துதிக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர் தாவீது. ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? தேவனை துதித்தால் என்ன நன்மைகள் உருவாகும், தேவனை துதித்தால் என்னென்ன மேன்மைகள் உருவாகும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். தேவனை துதித்து கொண்டே இருந்தார் என்று சொல்லிப்பார். எல்லா தடைகளையும் மாற்றுவதற்கு அவர் தேவனை துதித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பாருங்க. கஷ்டமா, பலவிதமான சோகமான துன்பமா, பலவிதமான பிரச்சனைகளா விதமா வரும்பொழுது அவர் தேவனை துதித்து கொண்டு இருந்தார். தேவனை துதிக்கும் பொழுது ஏன் தேவனை துதிக்கும் பொழுது அந்த கஷ்டம் தெரியாது, தேவனை துதிக்கும் பொழுது இந்த பிரச்சனை தெரியாது, தேவனை துதிக்கும் பொழுது போராட்டம் தெரியாது, தேவனை துதிக்கும் பொழுது வருகிற பெரிய சுமைகள் என்ன செய்யாது, தெரியாது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனை அதிகமாக துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது விதமாக உடல் சோர்வுகள் மாறி புது பலன் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அது சொல்லுகிறார், எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், அவர் எப்பொழுதும் நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே தாவீதின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறத நான் விதமாக பார்க்கிறோம். அதனால் பிரியமான
கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுக்கு மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அவருக்கு அதுவாக கர்த்தரை துதிக்கிறதுனாலே மேன்மைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே தேவன் அதிகமாக துதித்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு சங்கீதத்தையும் நாம் விதமாக வாசிக்கும் பொழுது விதமாக எப்படி எல்லாம் தேவனை துதித்தார் என்று சொல்லி பாரு. உதாரணத்துக்கு 38வது சங்கீதத்தினுடைய அந்த முதல் தலைப்பு பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் விதமாக என்ன நினைவுறுதலாக தேவனை துதித்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். வாசிங்க. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின பியாஸ்கர் என்கிற இசையோடு பாடின சங்கீதம். பியாஸ்கர் என்கிற ஒரு இசை, அந்த இசை கருவியோடு அவர் பாடின ஒரு பாட்டு என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. விதமாக 36 வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. இப்போ தாவீது எப்படி இருக்கிறாரு? ஒரு தேவனை துதித்து ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு வருது, அந்த பாட்டை பாடி ராகத்தவலுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அது இசை போடும்படியாக கொடுக்கிறார். இப்படி அவர் சும்மா இருக்கும் போதெல்லாம் பாடுகிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் பாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி பாருங்க. அவரை எப்பொழுதும் தேவனை துதிக்கிறதுல ஆர்வம் கொண்டிருந்தார், தேவனை துதித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சொல்லுவார்கள், ஆடு அவர் மேய்த்து கொண்டிருக்கும்போது அவர் ஆடு மேய்க்கல, அவர் ஆடுகளுக்கு தலைவனாக, அதாவது ஒரு எஜமான், ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களோடு சேர்ந்து இவரும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்படி ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் என்ன செய்வாரா, அவர் போய் உட்கார்ந்து அவர் கையில எப்பொழுதும் ஒரு இசை கருவி ஒன்று கையில வைத்துக்கொண்டு விதமாக தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கிட்டே இருப்பார். அப்படி தேவனை மகிமைப்படுத்தி பாடும் பொழுது விதமாக இந்த மேய்ப்பர்களும் மெய் மறந்து அவருடைய பாட்டை கேட்பார்களாம். அது மாத்திரமல்ல, ஆடுகளும் மெய் மறந்து அவர் பாட்டை கேட்டு அங்கேயே அப்படிமா படுத்து கொண்டு இருக்குமா என்று சொல்லி விதமாக ஒருவர் கற்பனையாக, அதாவது கற்பனையாக உண்மையாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதமாக அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதுல வல்லவராக இருந்தார். அதனால்தான் அவர் ராஜாவான பிற்பாடு 4000 பேர்களை நியமித்தார் என்றும், விதமா ஏராளமான பாடல் நியமித்து ஏத்தான் விதமா எதுதோ என்று சொல்லி பாடக தலைவர்களை நியமித்தான் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். கர்த்தரை பாடுவதில் அவ்வளோ ஒரு ஆர்வம், இசைக்கிறது அவ்வளோ ஒரு ஆர்வம் கொண்டிருந்தார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். சரி, தாவீது இசைக்கிறதும் பாடுகிறதும் தான் அவருக்கு புரியும், மற்ற இதுலயும் விருப்பம் இல்லையான்னா, அவர் மிகுந்த போர் வீரன், அவர் பயங்கரமா ஒரு பராக்கிரமசாலி, ஒரு போர் வீரன், விதமா நாட்டை ஆளுகை செய்யும் ஒரு வல்லமையான வல்லரசு ராஜா, எல்லாவற்றிலும் தகுதி பெற்றவராக இருந்தார். காரணம், அவருக்கு விசேஷித்த கிருபைகள் ஞானங்கள் ஒரு கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னென்றால் அவரை தேவனை மகிமைப்படுத்த கொண்டிருந்தார். ஏனென்றால் நாம் பரலோகத்துல போய் அங்க தேவனை மகிமைப்படுத்ததான் போகிறோம். அப்பொழுது விதமாக அதற்காக இங்கே நாம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கோம். தேவனை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு அநேக நன்மைகள் செய்வார் என்று சொல்லி அறிந்து அவர் விதமாக தேவனை மகிமைப்படுத்தினார். அதனால எக்காலத்திலும் நான் கர்த்தரை சோத்தரிக்கிறத விட மாட்டேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கு, அவர் துதித்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி விதமாக பாருங்க. ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொரு ரட்சிப்பின் அனுபவத்துல கடந்து வந்த பொழுது விதமா இயேசுநாதருடைய பாட்டை கேட்டோட இந்த பாட்டு எப்பவும் வாயில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாட்டை படிட்டு முணங்கிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இதுமா குளிக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, எங்கேயா போகும்போதும் பாடுவாங்க, திடீர்னு அவங்க பாட்டுலாம் வரும். காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு வாஞ்சையும் தாகமும் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரை எக்காலத்திலும், அதாவது ஆரம்பத்தில் அல்ல, எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நவகமாக பார்க்கிறோம். 2 ராஜா 4ஆம் புத்தகத்துல யோசபாத் என்கிற ஒரு ராஜாவுக்கு பயங்கரமான பிரச்சனை உருவானது. அந்த உருவான நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவ சன்னிதானத்திலே போய் முறையிடுகிறார், உபவாசித்து முறையிடுகிறார். முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உருவாகிறது. யோசபாத்து, யூதா ராஜாவே, சொல்வதை கேளுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த வழியாக மேட்டு பள்ளத்தாக்கு அவர்களை எதிர்கொண்டு நீங்கள் போங்கள், அப்படி போகும் பொழுது அவர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் விதமாக சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அவர் தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை துதித்தார். முதலாவது அந்த ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா?
விதமாக போர் சேவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தினார். அவர் விதமா ஒரு சின்ன பிரசங்கத்தை பண்ணினார். அதாவது இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் குடிகளே, இந்த யுத்தத்தை பண்ணுகிற நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு விதமாக சொல்லுகிறார். விதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தரையும் நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், விதமாக நீங்கள் கர்த்தரை அதிகமா பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு ஆலோசனை கொடுக்கிறத நான் விதமாக பாருங்க. 20ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிங்க. 19 தானா? 20. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படும் பொழுது புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நடைபடுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணிவிட்டு போர் சேவகர்களை தயார்படுத்துகிறார். போர் செய்வதற்காக தயார்படுத்தி விட்டு போர் சேவகரை முன்னாடி நிறுத்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறார் என்றால், தேவனை துதிக்கும் பாடகர்களை, தேவனை மையப்படுத்தும் ஆசாரியர்களை என்ன செய்யறாரு, முன்னாடி நிறுத்தி அவர்களுக்கு பின்னாக போர் சேவர்களும் படை வீரர்களும் கடந்து போகிறது அவருமாக பார்க்கணும். அவர் எப்படி பாடிக்கொண்டு போனார்கள்? அவர்கள் கர்த்தரை துதிங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடகரை நிறுத்தி பாடி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சங்கீதம் வாசிச்சோம் இல்லையா? என்ன சங்கீதம் வாசிச்சோம்? அது என்ன பாட்டு? இதே பாட்டுதான். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்குது? 26 வசனம் இருக்குது. ஒன்னாவது வசனத்துல இருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிச்சோம்னா, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்பவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்பவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது என்று சொல்லி அந்த சங்கீதம் முழுவதும் இருக்கும். அந்த பாடல் தான் அங்க பாடினார்கள். அந்த பாடலை தான் அவர்கள் பாடினார்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி, அப்படி பாடின பொழுது தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்த பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? இவர்களுக்கு விரோதமா வந்த யுத்த அதாவது 3 ராஜாக்கள் கடந்து வந்தார்கள். 3 ராஜாக்கள் இவர்களுக்கு விரோதமா வந்து பள்ளத்தாக்கில பதவி இருக்கிறார்கள். சாம்பல் பள்ளத்தாக்கில அவர்கள் பதவி இருக்கிறார்கள். அப்படி பதவிகளுக்கு எதிராக இவர்கள் போக சொன்ன பொழுது அங்கே தேவனை துதித்து கொண்டே போய்கொண்ட இசைகளை இசைத்து பாடி ஆடி தேவனை மகிமைப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறார். யுத்த வீரர்கள் பின்னாடி போர் சேவர்கள் பின்னாடி போகிறார்கள். முன்னாடி பாடகர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே போகிறார். முன்னாடி என்ன போச்சு? பாடகர், கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாத பாடகர்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து கொண்டு போனார்கள். தேவனை துதித்து கொண்டே போனபடினாலே தேவ சேனை முன்னாடி போனது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அப்படி முன்னாடி மகிமையாக போனபடினாலே என்ன நடந்துச்சு? இவர்கள் தேவனை துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமா, இவர்களுக்கு விரோதமா வந்தவர் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி வெட்டு கொண்டு செத்து போனார்கள். இவர்கள் அங்க போய் இருக்கும் பொழுது இவர் யுத்தம் பண்ணவும் இல்லை, ஒன்றும் செய்யல. இவர்கள் தேவனை மாத்திரம் துதித்தார்கள். அந்த யுத்த காலத்திற்கு போகும்போது அங்க யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் செத்து போய் கிடந்தார்கள். காரணம், இவர்கள் தேவனை துதித்தார்கள். தேவன் இவருடைய துதியை அங்கீகரித்து, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அந்த துதியை அங்கீகரித்து இவர்களுக்கு குரோதமா வந்த அந்த சேனையை மடங்கடித்து போட்டார். அவர்களுக்கே ஒருவர் எலும்பு என்ன செஞ்சார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள், செத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் பெரிய வெற்றியை நமக்கு கட்டளை இடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் எப்பொழுதும் எக்காலத்துல என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், என் வாயில துதி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாயில என்ன இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற துதி இருந்துக்கிற வேண்டும். அது அநேகர் வாயில
வேற 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 காரியங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாயிலை கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறது நாம் எண்ணமாக, சிந்தனையாக எதுவுமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது தேவன் ஜெயத்தின் மேல் ஜெயத்தின் வெற்றி மேல் வெற்றியையும் கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. விதமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே யுத்த சேனையும் முன்னும் பின்னும், முன்னாடி சூழ்ந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய படைகள் சூழ்ந்து இருக்கிறது. அது பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி மோசை கூப்பிடுகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஏன் என்னை நோக்கி கூப்பிட, இந்த உன் கோலை நீட்டு விதமாக என்று அற்புதம் செய்யும்போது அதுக்கு முன்னாடி சொல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அங்கே பெரிய அற்புதம் நடந்தது. பெரிய அற்புதம், அதாவது சமுத்திரம் இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது. வழிவிட்டு இவர்கள் அவ்வளவு பேரும் கடந்து அந்த பக்கம் போய்விட்டார்கள். எகிப்திய சேனைகள் உள்ளே வரும் பொழுது அவர்களை வரவிடாதபடி முதலாவது தடுத்த மேகம் பிற்பாடு வழிவிட்டது. அவர்கள் உள்ளே வந்த பொழுது சமுத்திரம் அவர்களை மூடி கொண்டு போட்டு விட்டது. அப்பொழுது அவர்கள் 15ஆம் அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம், மிரியாமும் சகல மனுஷர்களும் ஸ்திரீகளும் என்ன செய்தார்கள், தம்புர்களையும் கீத வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பாடி வகையார் பாடி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அதாவது முதலாவது ஆபத்து வருவதற்கு முன்னாடி துதித்த யூதா ராஜாவாகிய யோசப்பா தேவனை துதித்த பொழுது, ஆபத்து வந்து சூழ்ந்து இருக்கும் பொழுது தேவனை துதித்த பொழுது அந்த ஆபத்து அவர்கள் பக்கம் வராதபடி கடந்து போனது, அவர்களே விதமாக செத்து போனார்கள். இப்பொழுது ஆபத்து கடந்து வந்து விட்டது. என்ன செய்யணும், கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாக சொந்த சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்த பொழுது இவர்கள் தேவனை துதித்து ஆடி பாடி தேவனை மையப்படுத்துகிறதை நவதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவசனையானதில் கடந்து வந்திருக்கிறோம். எப்பொழுதும் எக்காலத்திலும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, ஆபத்து வந்தாலும் வராவிட்டாலும், நன்றாயிருந்தாலும் நன்றாயிராவிட்டாலும் எப்பொழுது நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவள்ளும் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே விதமாக அந்நாள் கர்த்தர் விதமாக குழந்தை கொடுத்த பொழுது குழந்தையை கொண்டு தேவ சமூகத்தில் விட்ட விற்பாடு அவர் விதமாக என் ஆத்துமா ஆண்டவருக்குள் களி கூறுகிறது, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மரியாளே கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி அவருக்கு நற்செய்தியை அறிவித்து விட்டு விதமாக கடந்து போன பொழுது அவர் விதமாக நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிற்பாடு விதமாக அவர் கருவுற்றது அறிந்து விதமாக அவர் எலிசபெத்தை பார்க்க போகும் பொழுது அங்க எலிசபெத் என்ன செய்யறாரு தெரியுமா, எலிசபெத்தை விதமாக மரியாளை பார்த்த உடனே அவர் வாழ்த்துகிறார். மரியாளை பார்த்த உடனே எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறார். மரியாதை வாழ்த்தின உடனே விதமாக என்ன செய்யறாருன்னா, மரியாதை விதமாக என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுவதின் ஆத்துமா கர்த்தர் களி கூர்ந்து மகிழ்கிறது, எல்லா ஸ்திரீகளும் என்னை பாக்கியவது என்பார்கள், நான் இதுவும் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. விதமாக அந்த நேரத்துல இருந்த அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மரியாளுக்கு அவ்வளோ பெரிய மகிமையா இருந்தது. அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அவருக்கு இருந்த சோதனைகள் அதிகம், ஆனாலும் அந்த சோதனைகள் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் அவர்களை அதிகமாக பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வேதம் விதமாக சொல்லுகிறது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவ தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. தேவனை துதிக்கிறது அவர்களுடைய வேலை. எப்பொழுதும் துதித்து கொண்டேதான் இருப்பார்கள். பூமியில மேய்ப்பர்களுக்கு உண்டாக பாடினார்கள், விதமாக ஆடினார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணம், அவர்கள் செய்யற வேலை அதுதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவசனியானத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் தேவசனியானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். மரியாள் தேவனை துதித்தாள். தேவனை துதித்த பொழுது அவர் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் அவர் பெற்றுக்கொண்டதை நாம் விதமாக
பார்க்கிறோம். அவரு தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். வாசிங்க 1 லூக்கா 1 அதிகாரம் 48 46 இருந்து வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகி தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை வாழ்த்தியது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய வேற்றினாலே பராக்கிரமம் செய்தார். இறுதிய சிந்தையில் அகந்தியுள்ளவர்களை சுதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையை அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். விதமாக மரியாள் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறதை நவதமாக பார்க்கிறோம். பாடி மகிமைப்படுத்தி தேவனை துதிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். இயேசுநாதரை பார்த்த சந்தோஷத்துல சிமியோன் தேவனை துதித்தார் என்று சொல்லி நவதமாக வாசி 2 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருப்பவனாயும் இருந்தான். அவன் மேல் பசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் உண்மையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுவீர். விதமாக அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரித்து, அப்பொழுது விதமாக ஆண்டவரே, இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு பயமுண்டதாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனை துதிக்கிறதுனால பெரிய நன்மைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, அதிகமா தேவனை துதித்து கொண்டே இருப்போமானால் எல்லா மனுஷருடைய கண்கள் என்ன கிடைக்குமா? தயவு கிடைக்கும். அப்படி தயவு கிடைக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள். அவர்கள் தேவனை துதித்தபடினாலே எல்லா ஜனங்களுடைய கண்களும் தயவு கிடைத்தது. அப்படி தயவு கிடைத்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமானால் மனுஷனுடைய கண்கள் தேவன் தயவு கிடைக்க செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தயவு கிடைக்கும் போது அந்த மனிதர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான நிலைகள் உருவாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து இருக்கிறோம். அதிகமாக கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் தேவன் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். இங்க ஒரு தீர்க்கதரிசி விதமாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆனா எத்தனை பிரச்சனை வந்தான, துன்பம் வந்தான, போராட்டம் வந்தான, அதை குறித்து எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், களி கூறுவேன், கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தேவனை மகிழ்ப்படுத்துகிறத நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதை அவர் சொல்லுகிறார்.
அத்திமரம் துளிராமல் போனாலும் பிரச்சனை இல்லை, விதமாக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தருக்குள் கலிகூர் வெற்றிக்குள் தேவனுக்குள் மகிழ்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். களி கூறுனா என்ன? தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே வந்தாலும் நான் தேவனை துதிக்கிறத என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையே வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், தேவனை துதிக்கிறத விட மாட்டேன், நாம் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி விதமாக சொல்லுகிறார். அதனால்தான் யோபு சொன்னார், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் அன்னை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியான தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் ஏராளமான நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நான் என்ன செய்வரே பாடுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடின்னு அவரை நான் பாடுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ நன்மைகள் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம அருமையாக பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், சமாதானத்தில் நல்ல ஆடை தருகிறார், ஆகாரங்களை தருகிறார், நம்ம குடும்பத்தை நடத்துகிறார். நமக்கு தேவன் என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர் பார்த்து 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 செய்கிற அந்த தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை பாடி மகிழ்ப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை பார்க்கிறோம். அந்த காலத்துல ராஜாக்களுடைய ஆட்சிகள் நடந்து கொண்டு இருக்கும் போது ராஜாக்களை புகழ்ந்து பாடுவதற்காக நிறைய பாடகர்கள், புலவர்கள், நிறைய பாடகர்கள் போவார்கள். போய் அந்த ராஜாவை எதையாவது, அவர்கள் வறுமையில இருப்பாங்க, எந்தெந்த பாடகர்கள்லாம் பாட்டு எழுதுறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஐஸ்வர்யவான்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அது அரசாங்க பாடகர்கள் மாத்திரம்தான் ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. மற்றபடி விதமாக பாடி அலைகிறவர்கள் எல்லாம் ரொம்ப புலவர்கள் என்று சொல்லப்படுவாங்க, ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வறுமையை போக்குவதற்காக போய் ராஜாக்களை போய் புகழ்ந்து பாடுவாங்க. ராஜாக்களை புகழ்ந்து பாடும்போது அந்த ராஜா அந்த புகழ்ச்சியில மயங்கி அவர்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புவதை நாமமாக பார்க்கிறோம். சில வேளைகளில் அந்த ராஜாக்கள் அவர்கள் புகழும் போது வேற ஏதாவது ஒரு வார்த்தை உண்டாச்சுன்னா அது ராஜாக்களால் கொலை செய்யப்படுவதும் உண்டு. ஆனால் எப்படியாவது அவர்களை மகிமைப்படுத்தி அவரை புகழ்ச்சி அடைய செய்து அவர்களை புகழ்ந்து பாடி விதமா பரிசு பெற்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக புலவர்கள் கடந்து போவது போல நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்த தேவ கிருபை நம்மத்தில இறங்கி கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 136வது சங்கீதம் முழுவதும் வாசிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் மாம்சமுள்ள தேகமுள்ள யாவும் அவரை துதிக்க கடவுது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பரலோகத்து தேவனை துதிகள் அவர் கிருபை, மாம்சமான யாவர் மேல் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிற துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. விதமாக சுகந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றுள்ளது. அதுமாக பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. யூதமா தேவனாக்கி தம்மோடு கூட இருக்கிறப்ப அவர் துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி என்றால் அவரை துதிக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் விதமாக அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த தேவன் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அதனாலதான் தாவீது அதிகமாக தேவ சமுத்திரம் காத்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவனை துதித்தார். துதிக்க 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 தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது.
அதனாலதான் 40வது சங்கீதத்துல அவர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதல்களை கேட்டு அவர் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறது நவதமாக சங்கீதத்துல எல்லாமே அவர் பாடுகிறதாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில அவரை தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறது நவதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நேகருக்கு தேவனை துதிப்பதிலே மிகுந்த சோர்வுகள் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆமா, சும்மா சோதரம் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் போகுது, சோத்திரத்தினால் என்ன வரும், என்ன செய்ய போகுது என்று சொல்லி அநேக விதமாக சோத்திரம் செய்யாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். சோத்திரம் செய்வோமானால் தேவனுடைய கிருபை நம்மத்திலே அவ்விதமா இறங்கும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு அதிகமா நன்றி சொல்ல தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். அப்பொழுது நடக்கவில்லை, பிசாசு பலவித தடை பண்ணுகிறான், முரட்டு அதிகாரிகளா இருக்கிறார் என்றால் நாம் அங்கேயே கறந்து சென்று அமைதியாக இருந்து சோத்திரம் பண்ணிட்டே இருந்தால் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சோத்திரம் பண்ணிட்டே இருப்போமானால் சீக்கிரமா அந்த வேலை முடிந்து நம்முடைய கைக்கு வருகிறதை பார்க்கிறோம். இது நம்முடைய அனுபவத்துல உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லும் பொழுது, சூரியரே, சந்திரரே, நட்சத்திரங்களே, பிரகாசமுள்ள விடிவிளக்கு, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் விதமாக சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு திருவுளம் போற்றுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 148வது சங்கீதத்துல வாசிங்க 1 தொடர்ந்து 140. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள், வானாதி வானங்களை அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்துல தண்ணீர்களை அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். துதியுங்கள், 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 நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை விதமாக பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்துல வாசிங்க. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதிக்க கடவது, துதி மேன்மையாக இருக்கும், தேவனை துதியுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார், அல்லேலூயா என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக சொல்லுகிறார். சகல பரிசுத்தவான்களே, காடுகளே, மேடுகளே, ஆகாயங்களே, தண்ணீர்களே, மச்சங்களே, சூரியரே, சந்திரரே, நட்சத்திரங்களே, எல்லாவற்றையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், தேவனை துதியுங்கள்,
என்று சொல்லுகிறதை பார். 147:1 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது என்று சொல்லி வாசிங்க. நம்முடைய தேவனை துதித்தலே ஏற்றதும் இன்பமா இருக்கு. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்க. அதனால தேவன் என்ன செய்ய வேண்டுமா? அதிகமாக துதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 150வது சங்கீதத்திலே எதுமாக தேவனை எவ்வளவுமாய் பாடி மகிமைப்படுத்துகிறதை பார்க்க. வாசிங்க. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு பார்த்தவரை துதியுங்கள், அவர் வல்லமையுள்ள கிரியைகளுக்கு அவரை துதியுங்கள், மாட்சியுடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடு அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளோடு அவரை துதியுங்கள், பேரோசுள்ள தாளங்களோடும் கைத்தாளோடு துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி பார்க்க. அதான் ஒரு பாட்டு நம்ம பாடுறோம் இல்லையா, நம்ம பாட்டு புஸ்தகத்துல 219வது பாடு. தேவனை துதியுங்கள், அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், தேவனை துதியுங்கள், அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், வல்லமையுள்ள கிரியைகளுக்காக, அல்லேலூயா, மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காக, அல்லேலூயா, வல்லமையுள்ள கிரியைகளுக்காக, அல்லேலூயா, மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காக, அல்லேலூயா, எக்கால துணியோடே, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இப்படி தேவனை துதிக்கிறதை குறித்து அந்த பாட்டு முழுசும் பாடுகிறதை பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த சங்கீதத்திலிருந்து அந்த பாட்டு எழுதப்பட்டது. அவ்விதமாக அந்த பாடல் பாடும்பொழுது தேவனை துதியுங்கள், தேவனை துதிக்கிறது ஏற்றதும் இன்பமாக இருக்கு. தேவனை துதிக்கிறது ஏற்றமும் இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். நாம் தேவனை துதிக்கிறது ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது என்றால் நம்முடைய இறைவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து விதமாக வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் நிற்கிறார்கள், கடற்கரை மணலை போல திரளமான ஜனங்கள் நிற்கிறார்கள். அப்போ தேவதூதன் விதமாக யோவானிடத்துல கேட்கிறார். அழகாய் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு திரளாக நிற்கிற அந்த கூட்டத்தை பார்த்து இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவனே, அதே எனக்கு தெரியாது, உமக்கே தெரியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொல்கிறார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரத்துடன் இவர்கள் வந்தவர்கள் என்று சொல்லி அவரை குறித்து விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தின் வாசிங்க. 14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரங்களிலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீராகவும் துடைப்பார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அவர்கள் தேவன் தாமே கண்ணீர் யாவும் துடைத்தபடினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்தி பாடி மகிமைப்படுத்தி எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறதை பாருங்கள். ஏனென்றால் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார்.
தேவன் நம்மை ரட்சித்திருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எங்கே சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இங்கே 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம், அதாவது வெளிப்படுத்தல் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரப்படுத்தாதவர்கள், ஆட்டுக்குண்டியானவர் எங்கே இருக்கிற அங்கே அவர்கள் இருப்பார்கள் அவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்வார்கள்? தேவன சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்தார்களாம். அந்த பாட்டு, ஒரு பாட்டு பாடினார்களாம். அந்த பாட்டு அவர்களுக்கு எல்லாம் வேறொருக்கு அது தெரியாதிருந்தது என்று சொல்லி விதமாக பாருங்கள். அப்படி என்றால் விதமாக கர்த்தராகிய இயேசு நம்மை ரட்சித்தபடினாலே அந்த ரட்சிப்பு எவ்வளோ மேன்மை என்பதை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். இது அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நாம் தேவனாய் கர்த்தரால் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். விதமாக தேவனை துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உண்டாகும். துதிக்கும் பொழுது நன்மைகள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் சூரியரே, சந்திரரே, நட்சத்திரங்களே, ஆகாயத்துள்ளவைகளே, பறவைகளே, சகல மச்சங்களே, பூமியே எல்லாம் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் துதிக்க வேண்டும்? அவரை துதிப்பதற்காக நாம் எல்லாரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவரை துதித்து கொண்டே இருக்கவர் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாடினார்கள், துதித்தார்கள். அதே போல நாமும் தேவனுக்கு பாடுவோம், துதிப்போம், சத்துடைய சேனைகளை மடங்கடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நம்முடைய வாயிலே தேவனை துதிக்க முடியாத துதிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் யாக்கோபு இங்கே சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது விதமாக சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகத்துல சகோதரரே, ஒரே வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? துதித்தலும் சபித்தலும் புறப்படலாகாது. அதனால நீங்கள் தேவனை துதியுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நவதமாக பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரி இப்படி இருக்க ஆகாது. நாம் தேவனை துதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தேவனை மாத்திரம் துதிக்க வேண்டும். சபிக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வாயில தேவனை துதிக்கிறத மாத்திரம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் வாயிலே துதி இருக்கும் என்று சொல்லி தாவீது சொன்னபடி நாமும் தேவனை துதிப்போம். துதி செய்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனது கொண்டு யாரும் அவர் ஜெபிக்கிற யாரும் முழங்கால் முடிட்டு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.